மார்னிங். நீங்களாம் அயலான பார்க்க வந்திருக்கீங்க. நான் அயலானா உங்களை பார்க்க வரல. எப்படி இந்த ஒரு ஏலியன் வந்து இந்த ஹீரோவுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி இந்த படத்துல ஒவ்வொரு படத்துக்குமே உயிர் கொடுக்கறது வந்து உங்களை மாதிரி ரசிகர்கள் தான். அது 108 கோடி பேருக்கு பதிலாக இந்த 108 பேர் தேட்டர்ல இருக்க அந்த 108 பேருமே அந்த 108 கோடிக்கு சமம் நான் நினைக்கிறேன். இப்ப நான் பண்ண முதல் பெரிய படத்தோட ஃபர்ஸ்ட் இப்பதான் முதல்ல நீங்க பார்க்க போறீங்க. நீங்க பார்த்து விஷ் பண்றதுக்காக இங்க ஸ்கிரீனுக்கு கொண்டு வந்துருங்க. உலக தொலைக்காட்சிக்கு முதல் முறையாக சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சென்சார் சர்டிபிகேட்டோட இப்ப நீங்க படம் பார்க்க போறீங்க. படம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பேசலாம். சாரி, உங்களுடைய காஃபி பாப்கார்ன் இடைவெளியில் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஓகே. லைட் இது வந்து ஆக்சுவலா ஒரு 13 குழந்தைங்களை வச்சு எடுக்கிற ஒரு படம். இது வரைக்கும் நான் நிறைய இந்த எக்ஸ்பெரிமெண்டல் முயற்சியெல்லாம் பண்ணேன். ஆனால் இந்த படம் குடும்பத்தோட நீங்கள் எப்படி சிவகார்த்திகேயன் படம் பார்க்குறீங்களோ அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கணுங்கிறதுக்காக எடுத்திருக்கேன். நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி அடுத்தடுத்த ஷோவில் படம் பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு படம் வருது டீம்ஸுங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் கேப்டன் மில்லர் பார்க்க வந்திருக்கீங்க. நானும் ஒரு கேப்டன் தான். ஒவ்வொரு டைரக்டருமே ஒரு கேப்டன் ஆஃப் ஷிப் பண்ணுவாங்க. என்னுடைய கேப்டன்ஷிப்பில் வரப்போகிற ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. பொதுவாக ஃபர்ஸ்ட் லுக்ன்றது ஆன்லைனில் இவர் வெளியிடுவார் அப்படின்னு போடுவாங்க. ஆனால் இதுதான் முதலில் உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து சென்சார் சர்டிஃபிகேட்டோட இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. உங்களுடைய காஃபி பாப்கார்ன் டைம் நான் எடுத்துக்கிறேன். சாரி, முதல்ல பார்த்துட்டு பேசுவோம். கொடுங்கன்னு சொன்னது உங்களை. இந்த சினிமாவில் எத்தனை வில்லன் வந்தாலும் ஒரு ஹீரோ வந்து காப்பாற்றுற மாதிரி எனக்கு தெரிஞ்ச சினிமாவோட ஹீரோங்கிறது வந்து ஆடியன்ஸ் தான். அதனால உங்க முன்னாடி தான் இந்த ஃபர்ஸ்ட் லுக் நான் ரிலீஸ் பண்ண நினைக்கிறேன். எப்படி இருக்குது பார்க்குறது? தேங்க்யூ. இந்த டீம்ஸுங்கிறது ஒரு ஆக்சுவலாக 13 இயர்ஸில் இருக்கிற குழந்தைங்களோட ஒரு விஷயம். முதல் முறையாக நான் நிறைய இரவு நிகழ்வு வந்து சினிமா நிறைய ட்ரைனிங்லாம் கூட இந்த படம் வந்து குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி குழந்தைங்களுக்கான ஒரு படமாக இந்த படம் இருக்கும். பார்த்துருப்பீங்க, யூஸ் பண்ணிருக்கீங்க. அவ்வளோதான். விரைவில் வந்து இந்த படம் வெளியில் வரும். உங்களுடைய வாழ்க்கை. தேங்க்யூ. செய்திகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்.